வணக்கம் நண்பர்களே, ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் பேலூர் சிவன் கோவில் மிக அருகில். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் முதல்ல நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபரை ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் அத்தனை பேர்த்துக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ இன்றைக்கி ஒரு சேண்ட்ரோ கார் வீடியோ போட போகிறேன். கார் கேட்டிருந்தீங்க கம்மி ரேட்டில். நேற்று ஒரு ஆம்னி ஒன்று போட்டிருந்தேன், ஃபோட்டோ மட்டும் தான் போட்டிருந்தேன், வீடியோ போட முடியல. இப்போ பாருங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு வண்டி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஹூண்டாய் சேண்ட்ரோ வண்டியோட என்ன இதுனா உங்கள் வண்டியோட இது ஹூண்டாய் கம்பெனி டாட்டா இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அதில் ஹூண்டா மோட்டார் ஹூண்டாய் சேண்ட்ரோ வண்டி. பாருங்கள் தெளிவாக 57. இது மதுரை சைடு வருதுங்க. வண்டி கிட்ட காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். வண்டி பாருங்கள், நீங்கள் நேரில் பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. பிடிச்சிருந்தால் மட்டும் நேரில் வரலாம். வேஸ்ட்டாக நீங்கள் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். நல்லா காமிக்கிறேன், தெளிவாக பாருங்கள். எதுவுமே ரஸ்டட் இல்லை. சீட் கவர் எல்லாமே பக்காவாக இருக்குது. டேஷ்போர்டில் பாருங்கள், முன்னாடி காமிக்கிறேன். செட் அவைலபிள் இருக்குது சீட்டு. இதில் பவர் உண்டை 2 வந்துடுதுங்க. 2 பவர் உண்டை, ஃப்ரண்ட்டு மட்டும் 2 பவர் உண்டை வந்துடுது. இப்போ அப்படியே பேக்கு பார்க்கலாம் வாங்க. பேக்கில் பாருங்கள், அந்த பாடி லைன் எல்லாம் காமிக்கிறேன். தெளிவாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். பேக் சீட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேக் பெல்ட்டு சீட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2004, 3 ஓனரு. எஃப்சி இன்னும் ஒரு 3 மாதம் கரண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எஃப்சி எடுத்துக்கலாம். தேவைன்னா நான் எடுத்து கொடுக்குறேன். வண்டியோட வியூ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள். வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னா 1,53,063 கிலோமீட்டர் பாருங்கள். இவ்வளோ தான் ஓடி இருக்குங்க. பியூர் பெட்ரோலு, அதனால் வண்டி நல்லாயிருக்கும். பாருங்கள், பின்னாடி டிக்கிக்கு போகலாம் வாங்க. டிக்கியில் பாருங்கள், மேலெல்லாம் எதுவும் கிடையாது, ரஸ்டட் இல்லை. அதுக்கு தான் இதெல்லாம் திறந்து காமிக்கிறோம் உங்களுக்கு. எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நம்ம வேல்முருகன் எப்படி வண்டி காமிப்பேன், என்ன பண்ணுவோன்ட்டு. நேரில் பார்த்து பிடிக்கல, செலவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி போக வேண்டியதில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வரலாம், இல்லைன்னா வர தேவையில்லை. நம்ம சொல்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்பீக்கர் இங்கே 2 ஸ்பீக்கர் இருக்குது. இங்கேருந்து காமிக்கிற மாதிரி வண்டி காமிக்கிறேன். மேலே அப்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். டிக்கி தூக்கிட்டு காமிக்கிற பாருங்கள். இங்கே கூட எதுவுமே ரஸ்டடு கிடையாது. ஏன்னா இது டிக்கி 59 சென்னை நம்பராக இருந்தால் உங்களுக்கு ரஸ்டடு இருக்கும் மேக்ஸிமம். இது அந்தளவுக்கு சென்னை நம்பர்லேயும் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. இதில் பாருங்கள் சுத்தமாக தான் இருக்குது. செக் பண்ணி டிக்கி லாக் பண்ணுறேங்க. TN 57 H 56 82 ஹூண்டாய் சேண்ட்ரோ மோட்டார். இது 3 ஓனரு, 2004 மாடலு வண்டி. பாருங்கள், வண்டி இன்ஜின் உங்களுக்கு காமிக்கிறாருங்க. இப்போ இன்ஜின் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஜின் ரூமெல்லாம் எதுவும் ரஸ்ட் இல்லை, சுத்தமாக இருக்குது பாருங்கள். பவர் ஸ்டேரிங் வந்துடும் உங்களுக்கு. பேட்ரி புது பேட்ரி போட்டு இப்போ 1 மந்த்து தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். புது பேட்ரி சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி சேஸ் நம்பர் கூட கிட்ட போகிறோம் பாருங்கள். ஒரிஜினல் சேஸ் நம்பர் ஒரிஜினல். எப்போவுமே உங்களுக்கு தெரியும், ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்டிங் எப்போவுமே நியாயமாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், அந்த ஒரிஜினல் அதுதான் ஒரிஜினல். இது கார்டு அந்த வர அந்த சீல்டு அப்படியே இருக்குது. நம்மக்கிட்ட வரும்போது எப்போவுமே உங்களுக்கு தெரியும், ஆர்விஎம் ஆட்டோ கன்சல்டிங் போனால் நம்பிக்கையோடு எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது. ஒரே நிமிஷம். சரி நண்பர்களே, வண்டி 2004 சேண்ட்ரோ தேவைப்படுறேன்னு கூப்பிடுங்க. ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே தான் எஃப்சி இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 ரூபாய்க்கு இந்த வண்டியை நான் கொடுக்க போகிறேன். வெறும் 85 ரூபாய்க்கு கொடுக்க போகிறேன். தெளிவான வண்டி, பிக்கப் நல்லாயிருக்கும், பியூர் பெட்ரோலு, கேஸ் போடாத வண்டி, இன்ஜின் நல்லாயிருக்கு. தேவைப்படுறவங்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன், எப்போவுமே நமக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய உற்சாகம், நீங்கள் சப்ஸ்கிரைப் ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு 10 பேர் 20 பேர் இருந்துச்சு, 50 பேர் இருந்துச்சு, 100 பேர் இருந்துச்சு, நீங்கள் 200 300 பேர் ஒரு நாளைக்கு நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்போவுமே எனக்கு வேணும். நம்ம உற்சாகப்படுத்துறதுல தான் உங்களுக்காக நான் ஓடி உழைக்கணும். இந்த வண்டி எடுத்து உங்களுக்கு ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அந்த எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வரேன். உங்களை மாதிரி எல்லா சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஆதரவு வேணும், இன்னும் வேணும். அதுக்கு தான் எப்போவுமே நம்ம சொல்கிறதான். டயர் பாயிண்ட்லாம் காமிச்ச பார்த்துங்க.
4 டயர் ஆவரேஜாக இருக்குது. ஒரு மிடில் அதாவது ஒரு ஸ்கூட்டி வாங்கி இன்றைக்கி வந்து ஒரு 50-60,000 போட்டு வாங்குகிற ஃபேமிலிக்கு இன்றைக்கி ஒரு 5 பேர் காரில் போகலான்னா காருன்னா பயம். அதாவது எவ்வளோ சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ ஏமாற்றிடுவாங்களோ அந்த பயத்தை எல்லாமே போக்கி நல்லா முறியடித்து நான் தெளிவான வண்டி உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு போகிற வண்டி நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவை இல்லை. காரும் சரி டூ வீலரும் சரி நம்பிக்கையோடு வாங்கலாம். நம்ம ஏழைக்காக நடுத்தர மக்களுக்காக உங்களை மாதிரி ஆள் தான் நானும். நம்ம ஒன்றும் பெரிய இது இல்லை, நம்ம கன்சல்டிங் இல்லை, மேனேஜர் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம இடத்துலேருந்து டைரெக்டாக வச்சு போடுறேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அங்கே பண்ணுற செலவை நான் ஒண்டி மட்டும்தான் உங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன். உங்கள் வண்டியை ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஒரு இது எனக்கு இருக்குது மனசில். எல்லாம் நல்லபடியாக பண்ணணும், அதே சமயத்தில் கம்மியாக பண்ணணும், நல்லா இருக்கணும். எதையாவது ஒன்று நம்ம பண்ணணுமே, நல்லபடியாக நமக்கு ஒரு பேர் வரணும். நல்லா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லாமே உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்க இன்னும் எனக்கு நல்லா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சிந்தனை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்குற உற்சாகம் எனக்கு. அதை எப்படி நம்ம செய்யணுன்னா இந்த மாதிரி பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்கூட்டி ஒரு 40,000 50,000 போட்டு வாங்குகிறோம். அப்போ வந்து 2 பேர் போகிறோம். அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. இதில் 5 பேர் வந்து எங்கே வேணாலும் தமிழ்நாடு முழுக்க சுற்றலாம். அவ்வளோ ஹை குவாலிட்டியான வண்டி தான் இந்த ஹூண்டாய் சேண்ட்ரோ. நல்லா ஸ்மூத்னஸ் இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு பெரிய செலவு எதுவும் இருக்காது. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கிங்க. இதுதான் செஞ்சு வண்டி ஓடணுங்கிற கண்டிஷனில் நான் எப்போவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான் 99.9% வந்து நம்ம எப்போவுமே தெரிஞ்சு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. உங்களுக்கு தெரியுமே, நம்ம எப்போவுமே நம்ம ஏழை மக்களுக்காக நடுத்தர மக்களுக்காக காரு நம்மளுக்கும் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. பயப்படாமல் வாங்க. இந்த பணத்தை எடுத்துகிட்டு வாங்க. 85 ரூபா சொல்கிறேன், இதுலேயும் நெகஸ்பிள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி தரேன். வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் வாங்க, அலையாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு 100 ரூபாயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த 100 200 கூட பஸ் செலவு கண்டிப்பாக நீங்கள் வந்து வேஸ்ட்டு செலவு பண்ண வேணாம். வண்டி இன்ஜினில் இருந்து, டாப்பில் இருந்து, அப்ளஸ்லேருந்து, சீட்டில் இருந்து, டேஷ்போர்டில் இருந்து, டயரில் இருந்து